தாவேகாவை நோக்கி படையெடுக்கும் காங்கிரஸ், திமுகவின் கூட்டணியில் விரிசல். இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா காங்கிரஸ் தலைகீழாகத்தான் குதிக்க போகுது அப்படின்லாம் வந்து பலரும் விமர்சனம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பல செய்திகள் நம்மளால பார்க்க முடியுது. இன்றைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு 17ஆம் தேதி டெல்லியில முக்கிய நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் போயிட்டு காங்கிரசின் மூத்த தலைவர்கள் கார்கே அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் இவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. முக்கியமா மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் கரூர் நம்ம ஜோதிமணி எம்பி, இவங்க எல்லாருமே அங்க போயிருக்காங்க. முக்கியமா கிரீஷ் சோடங்கர், இந்த தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் அதுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இல்லையா காங்கிரஸ் தலைப்புல, அவரும் அங்க போய் பேசியிருக்கிறதாக சொன்னாங்க. மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து அவர் ட்விட்டர்ல வந்து கண்ணாமன்னு அடி பொழந்துகிட்டு இருக்காப்புல. நிறைய வந்து இந்த அல்லு சில்லறைகள் எல்லாம் வந்து செதற விட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து இன்னைக்கு நான் போக போறேன், கண்டிப்பாக காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரசினுடைய நலனுக்காகவும் எதிர்காலத்துக்காகவும் என்னுடைய கருத்துக்களை நான் முன்வைப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த திமுக பக்கமும் திமுக நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய சில திமுகவோட ஊடகவியலாளர்கள்ல அவங்க எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்காங்க. காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக விட்டு வெளியேற வேணாம், தாவேகாவை நோக்கி போகவே போக வேணாம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் சொல்ல வராங்கன்னா, இப்ப 22 எம்பி திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமே பாராளுமன்றத்துல அவங்க 22 எம்பி வச்சிருக்காங்க திமுக சார்பா. அது காங்கிரஸுக்கு பலம். அந்த பலத்தை இழக்கிறதுக்கு காங்கிரஸ் விரும்பாது. அதனால அது வந்து பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை காங்கிரஸால் ஏற்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அதனால காங்கிரஸுக்கு திமுக தேவை அப்படின்னும், 29 தேர்தல்ல திமுக கூட்டணியில இருந்தாதான் அதிக எம்பிக்களை ஜெயிக்க முடியும். அதனால காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும் அப்படின்றாரு. சரி இருக்கட்டும், நம்ம ஒரு பேச்சுக்கு இப்படி சொல்லுவோம். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு எதிர்காலத்தை மனதில் கொண்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு முதல் மாநாட்டில் விஜயண்ணா போட்ட அந்த பாம் இருக்குல்ல, பொலிட்டிக்கல் பாம், அதன் விளைவாக தாவேகா பக்கம் இணைகிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கூட்டணி முறிஞ்சிருச்சு. எங்க இந்த இந்தி கூட்டணியில தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அதுவும் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உடஞ்சி இங்க போனதுனால அந்த 22 எம்பியும் காங்கிரஸுக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் இவ்வளவு பதட்டம்? சரி, பாஜக எடுத்து கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களுக்கு எதிர்த்து வாக்களிக்க காங்கிரஸுக்கு ஒரு துணை தேவை, அதுக்கு திமுக தேவை. சரி, காங்கிரஸ் இல்ல, அப்ப பாஜகவுக்கு கொண்டு வர தீர்மானங்களுக்கு, மசோதாக்களுக்கு ஆதரவாக திமுக வாக்களிச்சிருமா, இல்ல புறக்கணிச்சிருமா? இதெல்லாம் கேட்கணுமா இல்லையா? என்னதான் பார்லிமெண்ட்ல பண்ண போறீங்க? சரி, காங்கிரஸ் உங்க கூட இல்ல, பார்லிமெண்ட்ல 22 சீட் வச்சிருக்கீங்க, என்ன பாஜக ஆதரவு கொடுத்து ஆட்சியை வந்து நிலையா ஸ்திரத்தன்மையோட வச்சிருக்கீங்களா? அந்த கூட்டணி ஏற்கனவே அங்க வந்து நிதிஷ்குமாரையும் நம்ம இவரையும் வந்து ஆந்திராவையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு கூட்டணி, அவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமைய போறது கிடையாது. ஒரு தேசிய கட்சியாக பாராளுமன்றத்தை கண்டிப்பா காங்கிரஸ் கன்சிடர் பண்ணும். அதே சமயத்துல அடுத்து வரக்கூடிய மாநில தேர்தலை விட, நான் திரும்பவும் சொல்றேன், பாராளுமன்ற தேர்தலை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு தேசிய கட்சி. 2029 ஒரே நாடு ஒரே தேர்தலாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க, அது வரும்போது பார்த்துக்கலாம். 2029ல விஜய் அவர்களோட நம்ம இருக்கோம்னா இந்த தேர்தலில் அவருடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக, கை எங்க கூட இருக்குங்களா சொன்னாங்களே, அந்த கை விஜயண்ணாவுடைய கையை வந்து வலுப்படுத்துறதுக்கு இந்த கூட்டணியில சேர்ந்து இந்த எலெக்ஷன்ல ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியா மாறுது அப்படின்னா எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை தாவேகாவுக்கு கூடும். எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை மாநில அரசில் மட்டும் கிடையாது, ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கும் உதவும். இது நிறைய பேருக்கு புரியாது. நான் ராஜ்யசபா எம்பிஸை பத்தி ஆல்ரெடி பேசி போட்டிருக்கேன். லோக்சபா என்ன, ராஜ்யசபா என்ன, எப்படி எம்பிஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க, எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் எத்தனை ராஜ்யசபா சீட்டு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ எம்எல்ஏஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகும்போது ராஜ்யசபா எம்பிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து இவ்வளோ ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாவேகா வந்ததுக்கு பிறகு 2029 தேர்தலில் எம்பி எலெக்ஷன்ல காங்கிரஸை முன்னிறுத்தி அந்த தலைமையை ஆதரித்து அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு தமிழக மக்கள் வாக்களிப்பார்களா, இல்லை பாஜக பக்கம் போகாத திமுக, பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருக்கும் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா? இதை தெளிவுபடுத்துங்க. ஒருவேளை திமுக ஒரு 10 எம்பி ஜெயிக்குதுங்க, 2029 தேர்தலில் 10 எம்பி ஜெயிக்குது, இவங்க சைட்ல இருந்து கூட்டணியில 30 எம்பி ஜெயிக்கிறாங்க, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. இந்த 30 எம்பிக்கள் அங்க இருக்கிறாங்க. 10 எம்பிக்கள் தேவை பாராளுமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸுக்கு. அந்த 10 எம்பிக்கள் ஆதரவை திமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுக்காமல் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை வரும்பொழுது, கவிழ்த்தால்
திமுக பாஜகவுடைய பி டீம் இல்ல, திமுக தான் பாஜகனே ஆயிடுமா இல்லையா? இதை திமுக செய்யுமா? சோ எந்த விதத்திலையும் பாராளுமன்றத்துல இது காங்கிரஸை எஃபெக்ட் பண்ணாது. ஒரே ஒரு விஷயம், ஏதாவது பாஜக எதிர்த்து ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்ல பாராளுமன்றத்தை ஒத்து வெளிநடப்போ பண்றாங்க அப்படின்னா அப்போ இந்த எம்பிஸ் உடைய எண்ணிக்கை தேவை, இல்ல நம்ம கூட பலத்தை காட்டுறதுக்கு அதிக எண்ணிக்கை இல்ல நம்ம கூட எம்பிஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்போ திமுக தேவைன்னு யோசிக்கலாம். அப்பவும் பாராளுமன்றத்தில் நடத்தக்கூடிய போராட்டங்கள் பாஜக எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவங்களுடைய பேர் என்ன ஆகும்? பாஜக பி டீம் ஆகும். ஆகுமா இல்லையா? இது திமுக செய்யுமா? இதை செஞ்சுதான் பாருங்களேன். இங்க பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஆமாம், பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது. காங்கிரஸ் தலைமையில் இங்கே பாராளுமன்றத்தில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும். ஆமாம், அமைய வேண்டும். அதற்காக தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு 30 எம்பி, கேரளாவில் ஒரு 30 எம்பி, இந்த மாதிரி தென் மாநிலங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆதரவுகளை விஜய் அவர்களால காங்கிரஸுக்கு கூடுதுன்னா லோக்சபால மக்களவையிலேயே அவருடைய எண்ணிக்கை கூடுமா கூடாதா? இந்த மாதிரியான பெர்மிடேஷன் காம்பினேஷன் எல்லாம் போட்டுதான் ஒரு தேசிய கட்சி முடிவெடுக்கும். இதெல்லாம் வேணாங்க, எங்களுக்கு தமிழ்நாடு மாநிலம் ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கக்கூடிய இந்த 18 எம்எல்ஏக்கள் இல்லாம கூடுதல் சீட்டு வாங்கி சில எம்எல்ஏஸ்களை இன்னமும் கூட்டி நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய கட்சியை வலுப்படுத்துற வேலையை திமுகவுடன் இருந்தே செய்வோம். அவர்கள் கிட்ட ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்போம். அவங்கதான் மூஞ்ச லட்சமா சொல்றாங்களே, கொடுக்க மாட்டோம் பாஸ். யார் நீங்க? ஹூ ஆர் யூ மேன்? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? நீங்க எப்படி இத்தனை சீட்டு கேட்கலாம் அப்படின்னு ஒரு பண்ணையார் மனப்பான்மையில உட்காந்து ஒரு டீல் பண்றாங்கல்ல, இந்த டீலிங் எல்லாம் பொறுத்துக்கிட்டு தன்மானத்தை விட்டு திமுகவோட போய் ஒரு 30 சீட்டு வாங்கி அதுல 10 ஜெயிச்சு ஆட்சியை இழந்து அந்த கூட்டணிய வலுவிழக்க வச்சு தாவேக இந்த பக்கம் தனியாவே ஒரு பெரும்பான்மை இல்லாம ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், ஒரு தொங்கு சட்டமன்றம் இங்க அமைய போகுது அப்படின்னா தாவேக தலைமையில அமையக்கூடிய கூட்டணிக்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிக்குமா? தெரியாது. ஏன்னா அவங்க ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. தாவேக ஆட்சி அமைக்கிற இடத்துல இருக்கு. நம்மளுடைய எம்எல்ஏக்கள் அங்க ஆதரவா கொடுத்து நம்ம அமைச்சரவையில இடம் பிடிக்கிற வேலையை காங்கிரஸ் செய்யுமா செய்யாதா? இதெல்லாம் ஒரு பர்மிட்டேஷன். நீங்க சொல்றீங்கல்ல, இப்படி போச்சுன்னா காங்கிரஸ் இப்படி ஆயிடும், திமுக அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா. இன்னைக்கு ஜமாத்துகள் எல்லாம் போயிட்டு இவங்க உருட்டு என்ன தெரியும்ல, இஸ்லாமியர்கள் ஜமாத்துகள் எல்லாம் போயிட்டு தாவேகா ஒரு பாஜக பி டீம், தாவேகா பாஜக பி டீம், இதைதான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு மோசம்னா பாஜகவுடைய மறு உருவமா இது மாறி இருக்கு. இந்துக்கள் கோயில்கள் வாசல்ல போயிட்டு கொடியை கட்டி அங்க பேனர் வச்சு பாஜக தான் இந்துக்களுக்கு எல்லாமே செய்யுது, பாஜக தான் இந்துக்களுக்கு ஒரு ஆபத் பாந்தவனா மாறுது, பாஜக தான் இந்துக்களின் கடவுளே அப்படின்ற அளவுக்கு இங்க பிரபகண்டா பண்ணி இந்துக்களே வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு மத அரசியல் செய்தல, அதற்கு நேர் ஆதரவான நேர்மறை கூட கிடையாது. அது ஒரு ஜெராக்ஸ் காப்பியாவே திமுக சர்ச்சுகள்லையும் ஜமாத்துகள்லையும் இந்த வேலையை பார்க்குது. நீங்க அதை தவறுன்னு சொல்றீங்கன்னா இதுவும் தவறு. அதுவும் நீங்க செஞ்ச சாதனைகளை, உங்களுக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, இஸ்லாமியருக்காக நான் எங்கெல்லாம் நின்றுருக்கேன் தெரியுமா, போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இங்க நீண்ட நாள் சிறைவாசிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்ததுன்னா அஜிக்கும் அவங்கள வெளியிட்டீங்கன்னா இங்க சமூகம் பெரிய ஆபத்தை சந்திக்கும், இங்க அமைதிக்கு பங்கம் வந்துடும். அப்பெல்லாம் பேசுனதுதான் திமுக. அதெல்லாம் சொல்லி வாக்கு கேளுங்க. இஸ்லாமியர்களே, நாங்கள் என்ன செஞ்சோம் தெரியுமா, நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நம்முடைய சகோதரர்களை வெளியே விட வேண்டாம் என்று சுப்ரீம் கோர்ட்ல போய் நாங்க தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியதானே, பேசி வாக்கு கேட்க வேண்டியதானே. அதெல்லாம் கிடையாது. தாவேகா பாஜக பீட்டி, தாவேகா ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துடும், அதிமுக போட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துடும். ஆமா, இப்போ அதிமுக கூட்டணில இருக்கு, பாஜக வந்துடும். இதை பேசி வாக்கு கேளுங்க. என்னன்னா அங்க போயிட்டு இந்த பி டீம் விளையாட்டியே விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தேசிய கட்சி இப்படி சிந்திக்கும். கண்டிப்பா நான் சொன்ன இந்த ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன் செட் ஆகுமா ஆகாதான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னுடைய அரசியல் அறிவில் ஏதாவது நான் திருத்திக்கணும்னா கண்டிப்பா திருத்திக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களை நினைக்கிறேன்.